இன்னைக்கு அத்தியாயம் 2 வசனம் 78 இருந்து 82 வரைக்கும் பார்க்கலாம். ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டுமாக. இல்லாம ومنهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإنهم إلا يظنون فويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون قالوا لن مسنا النار إلا أياما معدودة قل أنتهتم من الله عهدا فلن يولف الله عهده أم تقولون على الله ما لا تعلمون بلى من كسب سيئة وآتت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون. உச்சரிப்புல சின்ன சின்ன குறைகள் இருந்திருக்கலாம். அப்படியே எங்களுக்கு இறைவன் அழகான முறையில தெளிவா ஓதுறதுக்கு எங்களுக்கு கற்றுத்தரட்டும். ஓதுனது மிஸ்ஸஸ் தான், அவங்க பேர் ரோசினா. நல்லபடியா ஓதி இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ நம்ம வேர்ட் பை வேர்ட் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம 75 76 77 அந்த வசனங்களும் இப்ப நம்ம பார்க்க போற வசனங்களோட கொஞ்சம் கனெக்ட் ஆகும், நல்லாவே கனெக்ட் ஆகும். அதையும் சேர்ந்து வாசிக்கும் போது அந்த சூழல் எந்த மாதிரியான சூழல்ல இந்த வசனங்கள், இந்த விஷயங்கள் நினைவூட்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது இன்னும் நல்லாவே நம்மளுக்கு தெரியும். பார்த்துடலாம். வமின்ஹும் உம்மியூன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு அவர்களில் உம்மியூன்களும் இருக்கின்றனர். உம்மியூன்கள்னா வந்துட்டு எழுத படிக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு எழுதவும் தெரிஞ்சிருக்கலாம், படிக்கவும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் வந்துட்டு ரொம்ப ஒரு அனலைசேஷன் கொஞ்சம் கவனிச்சு உள்வாங்காம எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதை சமூகம் என்ன செய்தோ அதை பின்பற்றிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு மக்களை குறிக்கிறதுக்கு தான் வந்துட்டு உம்மியூன் அப்படின்ற வார்த்தை வந்து பயன்படுது நான் பார்த்த வரைக்கும். சமூகம்னு சொல்லுவாங்க இல்லையா, காமனா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ பாமரர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இதுல புரிந்து கொள்ள முடியுது. பாமரர்கள் அப்படின்னா அதுல எழுத படிக்க தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. அந்த டீப் அனலைசேஷன் இல்லை, நார்மலா கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறதுல கொஞ்சம் குறைவு இருக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில உள்ள ஒரு வார்த்தை, அந்த மாதிரியான நபர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அவர்களில் உம்மியூன்களும். ஏன் இந்த விஷயம் வந்துட்டு சொல்லப்படுதுன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சே நல்லா கற்றறிந்து எல்லாம் விளங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுமே வந்துட்டு மாற்றவங்க, மாத்தி சொல்றவங்க இருக்காங்க இல்லையா, இல்ல மறைக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. இன்னொரு டைப் ஆஃப் மக்கள், அவர்களில் பாமரர்களும் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு டைப் ஆஃப் பீப்புளை இங்க காமிக்கிறேன். லா யஅலமூனல் கிதாப, அவங்க வந்துட்டு வேதத்தை அறிந்து கொள்பவர்களாக இல்லை. யஅலமூன்னா அறிந்து கொள்ளுதல், கிதாப்னா வேதம். கிதாப்னா நம்ம இந்த டெக்ஸ்டட் வேதம் மட்டும் கிடையாது, இந்த உலகமே வந்துட்டு இந்த வேதத்தின் அடிப்படையில தானே இயங்குது. ஸோ இந்த உலகத்தினுடைய மேனுவல் புக்கு தான் நம்ம இந்த குரான். அப்படின்னா இந்த குரான்ல இருக்கிறபடிதான் வந்துட்டு இந்த உலகமும் இயங்கிட்டு இருக்குங்கிறது தான் சத்தியம். ஸோ அப்போ அந்த உலகத்தையாவது அட்லீஸ்ட் எப்படி செயல்படுது, நம்ம தவறு செஞ்சா நம்ம அப்படி தப்பிச்சுக்கிறோமா, இல்ல
ஏதோ ஒரு வகையில நம்ம செய்த தவறுக்கு உண்டான வினையை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டி இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது நம்ம ஆமா இந்த எல்லாமே ப்ராப்பரா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, எதுவும் செஞ்சுட்டு தப்பிச்சிட முடியாது. அதே சமயத்துல நல்ல விஷயங்கள் செய்யும் போது அதுக்கு ஏத்த மாதிரி மன நிறைவும் இங்க கொடுக்கப்படுது அப்படிங்கிற அந்த வேத கோட்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் வந்துட்டு புரிந்து கொள்ளாம இதெல்லாம் கவனிக்காம அறிந்து கொள்றதே இல்லை. சோ அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா இல்ல அமானிய அப்படின்னு சொல்லிட்டு வருது. அமானிய அப்படின்னா வந்துட்டு விஷுவல் திங்கிங் சொல்லி போட்டிருக்காங்க, இங்கே போட்டிருக்காங்க. என்ன சொல்றது, ஒரு விதமான ஆசை ஆசை கொள்கின்றார்களே தவிர வந்துட்டு வேதத்தை அறிந்து கொள்பவர்களாக இல்லை. ஆசை எண்ணங்கள் இப்படி பண்ணா வந்துட்டு இப்படி சூப்பரா இருக்கும், இத்தனை வாட்டி இந்த வார்த்தையை உச்சரித்தோம் அப்படின்னா இறைவனுடைய அன்பை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஈஸியா வந்துட்டு இறைவனுடைய அன்பை பெற்றுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி ஆசை எண்ணங்களை தவிர வேதத்தை வந்துட்டு வெரிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களா இல்லை அவங்க அப்படின்ற அந்த உணர்வு கொடுக்கப்படுது. இல்லா எழுநூன அவங்க வந்துட்டு கருதுபவர்களாக அன்றி அவர்கள் இல்லை, எல்லாத்தையும் வந்து கெஸ்ஸிங்லயே இருக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு மனசுல கருதும்படி நமக்கு தோணுது அப்படின்னா அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகே, நமக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு வந்துட்டு சரியாக புரிந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க வெரிஃபை பண்றதே இல்லை, வெறுமன கெஸ்ஸிங்லயே இருந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த கெஸ்ஸிங், நமக்கு ஏற்பட்ட கெஸ் கரெக்டா, தவறு இருந்தா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த கெஸ் அந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் செய்யாம வெறுமன வந்துட்டு கெஸ்ஸிங்லையும் விஷுவல் திங்கிங்லையுமே வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களும் சமூகத்துல இருக்கிறார், பாமரர்கள் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுது. ஸோ அதை முழுமையாவே பார்ப்போம். அதாவது இதுக்கு மேல உள்ள வசனங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இறைவனின் வார்த்தையை செவியுற்று பிறகு அதை அவர்கள் புரிந்த பின்னரும் அதை வந்துட்டு மாற்றுகின்றனர். புரிந்து அறிந்தும் அதுக்கப்புறமும் வந்துட்டு அவங்க வந்துட்டு வார்த்தைகளை வந்துட்டு அதனுடைய விஷயங்களை வந்துட்டு வெளியே சொல்லாம மாற்றுகின்றனர். இன்னும் அவங்க எப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா, நம்பிக்கையோடு உள்ளவர்களை சந்திக்கும் போது கூறுகின்றனர் நாங்களும் நம்புகின்றோம். ஆனா இந்த இப்போ உதாரணத்துக்கு இப்ப அது குரானே எடுத்துக்கிடலாம். இந்த குரான் வந்துட்டு வேத அரபில இருக்குது, அது ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்து அதுல இருக்க விளக்கங்கள் இறைவனுடைய அருளை கொண்டு தெளிவடையும் பொழுது ஆமா இது அழகான ஒரு வழிகாட்டுதலா இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகின்றோம் சொல்லிட்டு ஒரு ஒரு டீமா இருந்து செயல்படும் போது எல்லாருமே சொல்லலாம். ஆனா ஒரு சில பேர் அங்க இது தெரிஞ்சும் அதை வந்துட்டு மறைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவங்க அவங்க எல்லாம் தனியா ஆகும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவன் உங்கள் மீது திறந்து வைத்ததை கொண்டு அவர்களிடம் வெளிப்படுத்த போகின்றீர்களா, அதை கொண்டு உங்களது பரிபாலனிடம் உங்களின் வாதங்களுக்காக. சோ உங்களின் வாதங்களுக்காக சொல்லும் போது உங்கள் சார்பா வாதாடுறதுக்கும் இருக்கு, உங்களுக்கு எதிரா வாதாடுறதும் இருக்கு, அப்படியும் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அப்போ ரெண்டு விதமாவும் புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு எதிரா வாதாடுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த குரான்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு அழகான முறையில யாரையும் வந்துட்டு இழிவா பேசாம யாரையும் விமர்சிக்காம குரான்ல என்ன இருக்கோ அதைதான் நம்ம சொல்ல போறோம்னாலுமே கூட அதை வந்து நீங்க சொல்ல போறீங்களா, அதனால வந்துட்டு உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருமே. சோ பரிபாலனிடம், அதாவது உங்களது பரிபாலனிடம் உங்களுக்கு எதிராக வாதாடுறதுக்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பரிபாலனம்ங்கிறது இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம இயக்குகின்றான் சர்வ பரிபாலனம். ஸோ நம்முடைய இயக்கத்தின் அடிப்படையிலேயே நம்ம இயங்குகின்றோம் என்றால் அந்த இயக்கத்தில் வந்துட்டு பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்குமே, நீங்க புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்ற அடிப்படையில வந்துட்டு ஒரு அவநம்பிக்கையான ஒரு பேச்சு. ஸோ அப்படி நீங்க வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவாகியும் அவங்க மறைக்கிறோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமாக, அதாவது அது வே ஆஃப் டெல்லிங் அழகான முறையில சமாதானமான முறையில சொல்லணுமே, இப்ப நம்ம சொன்னா ஒழுங்கா சொல்ல மாட்டோமோ குழப்பி விட்டுருவோமோ அந்த எண்ணத்திற்காக கொஞ்சம் வெயிட் பண்றோம்னா அது வேற. ஓரளவுக்கு நல்லாவே தெளிவா தெரியுது, நல்லா சொல்லும் போது அழகான வார்த்தைகள் வருதுன்னா அது அழகான முறையில வெளியே தெரிவிக்கதான் செய்யணும். இன்னும் சொல்ல போனா அதன்படி வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது பிரதிபலிக்கும். தனிப்படுவோம், மித்தவங்களோட காமனா ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பிளைண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை நம்ம பண்ண மாட்டோம். ஏன் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மேல விழும் பிறர் மக்கள் மூலியமா இல்லையா. சோ அதன் மூலமாகவே அப்பயாவது நம்ம சொல்லி ஆகணும். சோ அப்பவும் நம்ம மறைக்கிறோம் அப்படின்னா இப்ப நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க இல்லையா.
சோ அப்போ அவர்கள் மறைக்கின்றதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக இறைவன் அறிவான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? சோ இந்த மாதிரி, அதாவது நம்ம மறைச்சாலும் சரி வெளிப்படுத்தினாலும் சரி இறைவன் அறிவான். சோ இது எப்படி இருந்தாலும் வந்துட்டு இது இந்த சத்தியம் வந்துட்டு வெளிப்படதான் போகுது. அதுல வெளிப்படுத்துறதுல நம்ம இறைவனுடைய அந்த இறைவனுக்கு சர்வீஸ் பண்ணி நம்ம கோஆபரேட் பண்ணோம்னா இறைவனுடைய அன்புல அழகா முந்தி செல்லலாம் இல்லையா? முந்தியவர்களே அப்படின்ற அடிப்படையில வருது. சோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி அறிந்துமே வந்துட்டு வரைக்கிறவங்க ஒரு குரூப் இருக்குது. அவர்களில் பாமரர்களும் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு டைப் ஆஃப் பீப்புள சொல்லப்படுது. ஆசை எண்ணங்களை தவிர வேதத்தை அறிந்து கொள்பவர்களாக இல்லை. வேத கோட்பாடுகள் என்ன, உண்மையிலேயே ஹக்கு என்ன, எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குது, இதெல்லாம் இந்த வேத எழுத்து வடிவ வேதத்துல இது என்ன சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் கவனம் செலுத்துறது கிடையாது. வெறுமன கெஸ்ஸிங் 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 அதுலயே நின்றுக்கிறாங்க. அறியாமை மிக்க செயல்ல இருக்கிறவங்க வந்து பாமரர்கள் எல்லாம் கருதப்படுறாங்க. அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத, அதாவது ஒரு 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 குரூப்பா சொல்லப்படுது. அவர்களில் பாமரர்கள், அவர்கள் ஒரு சமூகம் இருக்கின்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். உம்மத் அப்படிங்கிறதும் இந்த வார்த்தையில் உண்மையூன அப்படிங்கிறதுல இருந்து தான் வருது. சோ எல்லாமே மிக்சிங். இந்த மாதிரியும் இருக்கிறாங்க சமூகத்துல அப்படியும் புரிந்து கொள்ள முடியுது. பாமர வெகுஜன மக்கள் அப்படின்ற அந்த எடுத்துக்கொள்ள முடியுது. சோ அதுக்கு அடுத்த இது 79வது வசனம் வேர்ட் பை வேர்ட் பார்க்கலாம். வைலு அப்படின்னா வந்துட்டு பின் துக்கமே அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோ என்ன, யாருக்கு துக்கம்? லில்லதீன எக்துபூனல் கிதாப பி ஐதீஹிம், அதாவது பி ஐதீஹிம்னா தங்களுடைய கரங்களை கொண்டு வேதத்தை எழுதி கொள்கின்றார்களே அவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது கான்டெக்ஸ்டோட நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் பை வேர்ட் இந்த 79வது வசனத்தை ஃபுல்லா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த வசனத்தை முழுமையா பார்ப்போம். சும்மா பிறகு எக்கூலூன, தங்க கரங்களால வேதத்தை எழுதி வைத்துக் கொண்டு பிறகு எக்கூலூன அப்படின்னா வந்துட்டு கூறுகின்றனர். காதா இது மின் இந்த அல்லாஹி, மின் இந்த இந்தி அல்லாஹி அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? இது வந்து இறைவனிடமிருந்து உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. லீ எஸ்தரு பிஹி சமன்னா, அதை கொண்டு ஒரு சொற்ப விஷயத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, பரிவர்த்தனை செய்து கொள்கின்றார்கள். சமன்னா கலீலா, அதாவது சொற்ப தொகையை, கலீலாங்கிறதா சொற்பம், சமன்னான்னா ஒரு தொகை, சொற்ப விடயத்தை ஏதோ ஒண்ணு வந்துட்டு அதை கொண்டு வந்து பரிவர்த்தனை செய்து கொள்கின்றார்கள். இன்னும் துக்கமே லஹும் அவர்களுக்கு அல்லது அவற்றுக்கு, அந்த மாதிரியான செயலுக்கு. மிம்மா கத்தபத், அதாவது அவர்கள் எழுதியதிலிருந்து அவர்களுக்கு கேடுதான். என்ன, அவர்களுடைய கரங்கள் எழுதியதில் அவர்களுக்கு கேடுதான். லஹும் மிம்மா எக்ஸுபோன், அதிலிருந்து அவர்கள் சம்பாதிக்கின்றார்களே அவர்களுக்கும் கேடுதான். சோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப நம்ம முழுமையா நம்ம பார்ப்போம் இந்த வசனத்தை. அவர்களுக்கு கேடுதான், தங்களது கரங்களை கொண்டு வேதத்தை எழுதி கொள்கின்றார்கள். பிறகு கூறுகின்றார்கள் இது இறைவனிடமிருந்து வந்தது, அதை கொண்டு சொற்ப விலையை பரிவர்த்தனை செய்து கொள்கின்றார்கள். அவர்களது கரங்கள் எழுதியதிலும் அவர்களுக்கு கேடுதான், அவர்கள் சம்பாதிப்பதிலிருந்தும் அவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை நம்ம ரொம்ப கவனமா சிந்திக்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம உண்மையும்னாலே வந்துட்டு நம்ம எழுத படிக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா? அதையுமே இங்க வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு எழுதவும் தெரிஞ்சிருக்கும், அவங்க தங்களுடைய கரங்களால வேதத்தை எழுதி கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்துட்டு தன்னுடைய கரங்களால எழுதி கொள்கின்றார்கள்ங்கும் போது பேப்பர்ல எழுதுறது, ஒரு புத்தகமா எழுதுறதும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது அந்த உண்மையும் சொன்னா எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும், ஒரு கவனமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. வெறுமனே ஒரு தாட்லயே இருப்பாங்க, கெஸ்ஸிங்லயே இருப்பாங்க, வெரிஃபிகேஷன் இருக்காது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. இன்னொன்னு, தங்களது கரங்களை கொண்டு வேதத்தை எழுதி கொள்கின்றாலும் போது நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது உங்களுடைய கரங்களாலேயே வந்துட்டு உங்களுக்கு நீங்க வந்து நாசம் விளைவித்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இல்லையா? அப்படின்னா என்ன அப்படின்னா செயல்கள். அப்படி கரங்கள்ங்கிறது செயல்களையும் சில இடங்கள்ல குறிக்குது, செய்யறது. சோ அப்ப நம்மளுடைய செயல்களை கொண்டு அவங்களுக்குன்னு ஒரு வேதத்தை வந்துட்டு எழுதிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு பிறகு கூறுகின்றார்கள் இது இறைவனிடமிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு சில செயல்கள் வந்து இது இப்படிதான் இறைவன் நம்மளுக்கு வந்து செய்ய சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வரையறைய புதுசா ஒரு ரிச்சுவல்ஸ் சம்திங் வந்துட்டு சமூகத்துல உருவாகுது இல்லையா? அதை வந்துட்டு உருவாக்குறாங்க. அதை கொண்டு சொற்ப விலையை பரிவர்த்தனை செய்து கொள்கின்றார்கள். இறைவன் பேர்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கள் நிறைய இருக்கு இல்லையா? அதுக்காக இங்க வந்து திருவிழா அதெல்லாம் வேண்டாம் நம்ம சொல்ல, அதெல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். பப்ளிக் நியூசன்ஸ் இல்லாம ஒரு மக்கள் ஒன்று கூட இடமா இருந்தாலும் அந்த இடத்துல வீண் பேச்சுக்கோ மித்தவங்களை தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகையிலோ இல்லாம அழகான முறையில அது இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இறைவன் பேர்ல சொல்லி சில அனாச்சாரங்களும் நடக்குது இல்லையா? பப்ளிக் நியூசன்ஸும் நடக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க அதன் மூலமா நிறைய சம்பாத்தியம் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான பண்ணக்கூடியவர்கள் அந்த அவங்களுக்கு வந்துட்டு கேடுதான். இந்த மாதிரி அவங்க செயல்கள், அவங்களுடைய கரங்கள் எழுதியதிலும் அவர்களுக்கு கேடுதான், அவர்கள் சம்பாதிப்பதிலிருந்தும் அவர்களுக்கு கேடு. இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தை வந்துட்டு அவங்க வாழ்க்கைக்குள்ள அதுவும் இறைவன் பேர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பப்ளிக் நியூசன்ஸா இருக்கும் போது வேற யாராவது வந்துட்டு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணாதீங்க, ஓவரா லவுட் ஸ்பீக்கர் வச்சு பயங்கரமா கத்தி வந்துட்டு ஒரு திருவிழா பண்றாங்கன்னா பக்கத்துல சின்ன குழந்தைகள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. ஏன் நார்மலா பீப்புளுக்கே வந்து இவ்வளவு சத்தம் வந்துட்டு கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்லிடுவாங்க, என்ன எங்க இறைவனை அவமதிக்கிறியா, எங்க மதத்தை அவமதிக்கிறியா அப்படின்ற பேர்ல வந்துட்டு அதை திசை திருப்புவாங்க. இந்த மாதிரி பண்றவங்களுக்கு கேடுதான். அதன் மூலமா ஏதோ ஒண்ணு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுலயும் கேடுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுல தொடர்புடைய வசன எண்கள்னு சொல்லிட்டு சில போட்டிருக்கேன். இதுல வந்துட்டு அத்தியாயம் 84:7-15 பார்த்தோம்னாலே அந்த கிதாப் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸோ எவருக்கு அவருடைய வழக்கையில் அவரது வேதம் கொடுக்கப்படுகின்றதோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவங்க வந்து நல்ல ஒரு லேசான ஒரு விசாரணை இருக்கும். யாருக்கு வந்துட்டு அவருடைய முதுகுக்கு பின்னாடி அவருடைய வேதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரும். அது என்ன அவருடைய வேதம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வச்சோம் அப்படின்னா குரான் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு விளங்க ஆரம்பிக்கும். நம்மளும் பிரார்த்தனையோட ரப்பி சித்தினி இல்மா, பரிபாலனே எங்களுக்கு அறியும் திறனை அதிகப்படுத்தி தருவாயாக அப்படின்னு பிரார்த்தனையோட நம்ம பயணிக்கும் போது அழகான நம்மளுக்கு அவரவருக்கு தேவையான அளவு அந்த தெளிவுகள் கொடுக்கப்படும். இப்ப 4:78-79 பார்க்கலாம் ஒரு தடவை. இது வந்து அத்தியாயம் 4 வசனம் 78-79. நீங்கள் எங்கிருந்த போது மரணம் உங்களை வெல்லும், நீங்கள் கட்டுக்கோப்பான கோபுரங்களில் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோ நன்மை அவர்களிடம் விழுமாயின் கூறுகின்றனர் இது இறைவன் புறத்திலிருந்து உள்ளது, தீங்கு அவர்களிடம் விழுமாயின் கூறுகின்றனர் இது உன் புறத்திலிருந்து உள்ளது. கூறும் ஒவ்வொன்றும் இறைவன் புறத்திலிருந்தே. இந்த மக்களுக்கு என்ன ஆயிற்று, பெரும்பாலும் செய்தியை புரிந்து கொள்பவர்களாக இல்லையே. அடுத்தது வருது பாருங்க, நன்மையிலிருந்து உம்மிடம் விழுவது இறைவனிடமிருந்து உள்ளது, தீங்கிலிருந்து உம்மிடம் விழுவது உமது ஆன்மாவிலிருந்து உள்ளது. தூதாக மனிதர்களிடம் உம்மை அனுப்புகின்றோம், சாட்சியாக இறைவனே போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்படுது, எல்லாமே இறைவன் புறத்திலிருந்து அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவதா என்ன சொல்லப்படுது அப்படின்னா நன்மையிலிருந்து விழுறது வந்து பூராமே வந்துட்டு இறைவனிடம் இருந்துதான். தீங்கு ஆன ஒரு விஷயம் நமக்கு விழுது அப்படின்னா அது நம்முடைய ஆன்மா சம்பாதிச்சதுல இருந்து அப்படிங்கிற உணர்வு நமது உமது ஆன்மாவில் இருந்து சோல். இப்ப இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னன்னா அதாவது எல்லாமே இங்க வந்து டிசைன் பட்டாச்சு. இந்த பிரபஞ்சம் ஹோல் யூனிவர்ஸ் வந்துட்டு ஹோல் காஸ்மோஸ், ஹோல் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம், ஒட்டுமொத்த பிரபஞ்சம், அண்ட சராசரமும் வந்துட்டு ஒரு கோட்பாடின் அடிப்படையில வந்துட்டு இயங்கிட்டு இருக்கு. ஸோ அப்ப நமக்கு என்ன, நம்மளுக்கு நன்மை செஞ்சா நன்மை வர்றதும், கெட்டது செஞ்சா வந்து அதுக்கேற்ற தக்க விளைவுகளை நம்ம சுவைக்கிறதும் வந்துட்டு எல்லாமே இறைவனுடைய செட்டப், சர்வ பரிபாலனுடைய செட்டப் தான். ஸோ இதுல வந்துட்டு சர்வ பரிபாலனுடைய நாட்டம் என்ன அப்படின்னா நன்மை தான். நன்மையிலிருந்து உம்மிடம் விழுவது இறைவனிடமிருந்து உள்ளது. நல்ல விஷயத்தை தான் வந்துட்டு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இறைவன் சர்வ பரிபாலன நாடுகின்றான். தீங்கிலிருந்து உம்மிடம் விழுவது சோ அங்க உன்னுடைய அவசரத்தனம் சோல். சோ அவசரப்படும் பொழுது இந்த அவசரம் கூடாது அப்படிங்கிறதுக்கு லேசான முறையிலையும் இந்த பிரபஞ்சத்துல சூழ்நிலைகள் மூலமா உணர்த்தப்படும், சுத்தி இருக்கக்கூடும் அனுபவஸ்தர்கள் மூலயமா.
அதையும் தாண்டி நம்ம ரொம்ப ஆணவமா வந்துட்டு வரம்புகளை மீறும் பொழுது ரொம்ப மிகப்பெரிய துன்பத்திற்கு நம்ம ஆளாகும். இதுவும் நம்ம எழுதி கொள்றதா, இப்படி ஒரு வேதத்தை நம்ம எழுதி கொள்கின்றோம், நம்ம வாழ்க்கையில விதியை விதித்துக் கொள்கின்றோம். சோ அப்ப இந்த மாதிரி விதித்துக் கொள்வது வந்து இறை நாட்டம் இல்லை, நன்மையை தான் நாடுறான். சோ இப்படி எல்லாம் கடந்துட்டு கடைசியில என்ன நிலைக்கு வர்றோம், அடிப்பட்டு வந்துட்டு அனுபவம் திருப்பி சரியா வரணும், அந்த நிலை தான் வந்து இறை நாட்டம். உங்களை கஷ்டப்படுத்துறது கிடையாது அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துட்டு இங்க வெளிப்படுது. சோ இப்போ நம்ம அந்த வசனத்துக்கு நம்ம போயிடலாம். அதாவது, ஆக அவர்களுக்கு கேடுதான், தங்களது கரங்களை கொண்டு வேதத்தை எழுதி கொள்கின்றார்கள், பிறகு கூறுகின்றார்கள் இது இறைவனிடமிருந்து வந்தது. அதாவது ஏதாவது நெருக்கடி மிக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் இதுதான் இறைவன் இப்படிதான் எழுதியிருக்கிறான் அப்படின்னு வந்துட்டு வேற சொல்லிக்கிடுவோம். அதெல்லாம் கிடையாது. நெருக்கடி மிக்க வாழ்க்கை வந்துட்டு இறைவனுடைய டிசைன் கிடையாது. அப்பப்போ வந்து ஒரு சில பரீட்சைகள் வைக்கப்படும். அது சின்ன அது வந்து பெரிய அளவுல சுமையா வராது. அது அழகான முறையில கவனிச்சு கோஆபரேட் பண்ணும்போது அந்த பரீட்சையெல்லாம் ரொம்ப லேசான முறையில கடந்து செல்ல முடியுங்கிறதும் இங்க வந்துட்டு உணர்த்தப்படுது. இது இல்லாம இன்னும் 45 வசனம் 22 தொடர்புடைய வசனமா போட்டிருக்கோம். அது இப்போதைக்கு இதுவே வந்து போதுமான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த வசனத்தையும் நம்ம பார்ப்போம். அவங்க இன்னும் எப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கிறாங்க அந்த வெகுஜன மக்கள் பெரும்பாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் கூறுகின்றன, லன் அப்படின்னா வந்துட்டு நெவர் அப்படின்ற, செய்யவே செய்யாது, மாட்டவே மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தம். என்ன மாட்டவே மாட்டாது அப்படின்னா, தமஸ்ஸனா, எங்களை தீண்டவே செய்யாது, எங்களை தொடவே செய்யாது. என்ன தொடவே செய்யாது, என்ன தீண்டவே செய்யாது அப்படின்னா, அண்ணா நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது. இல்லா ஐயாமன் மௌதூதத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோ எண்ணப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எண்ணக்கூடிய நாட்களே தவிர நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு கூறுகின்றார். அதுக்கு பதில் குல் கூறும், அத்தகத்தும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா, இந்தல்லாஹி அஹ்தன், அதாவது அப்படி ஏதும் வாக்குறுதியை வந்துட்டு இறைவனிடத்தில் வந்துட்டு எடுத்துக்கொண்டீர்களா. அப்படி நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா பின் லன் நெவர் மாட்டவே மாட்டாது. என்ன மாட்டவே மாட்டாது அப்படின்னா, யுஹ்லிஃபனா வந்துட்டு உடைக்கவே பட மாட்டாது, உடைக்கவே மாட்டான். யுஹ்லிஃப அல்லாஹு அஹ்தஹு, இறைவன் வந்து தன்னுடைய வாக்குறுதியை வந்துட்டு உடைக்கவே மாட்டான். நீங்க அப்படி ஒரு வாக்குறுதி நீங்க இறைவனத்துல எடுத்திருந்தீங்க அப்படின்னா இறைவன் வந்து அந்த வாக்குறுதியை வந்து அவனுடைய வாக்குறுதி வந்து உடைக்கவே மாட்டான். அல்லது தக்கூலூன கூறுகின்றீர்களா, அலல்லாஹி இறைவன் மீது, மா லா தலமூன், நீங்கள் அறியாததை, நீங்கள் அறிந்து கொள்ளாததை, வெரிஃபை பண்ணாததை வந்துட்டு இறைவன் மீது நீங்க கூறுகின்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியா கேட்கப்படுது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, முழுமையா பார்க்கலாம். கூறுகின்றார்கள், எண்ணக்கூடிய நாட்களை தவிர நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு கூறும், இறைவனிடம் வாக்குறுதி எடுத்துக்கொண்டீர்களா, பின் இறைவன் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாத இறைவன் மீது கூறுகின்றீர்களா. இதுக்கு அடுத்த வசனத்தையும் பார்த்துருவோம், 2 வசனம். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வெல் கனெக்டடான ஒரு நல்ல ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வந்து நினைவூட்டும். 81 பலா அப்படின்னு சொல்லிட்டு வருது. பலா அப்படின்னா வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பலா சில இடத்துல இந்த யா இல்லாம இருக்கும், வெறுமன பல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும். சில இடங்கள்ல யா போட்டு வரும். இந்த 2 வார்த்தையுமே, அதாவது பல்லு அல்லது பலா, இந்த வார்த்தை வந்துட்டு குரான் பயன்படுத்துற இடங்களை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான உணர்வை உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு கவனிக்கல. நம்ம பேசும்போது இன்ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, ஃபேக்ட் இஸ், ஆக்சுவலி அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. நம்ம சொல்லிட்டே வருவோம், நான் என்ன சொல்ல வர்றேன்னா அது என்னதுன்னா அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து அடக்குதான் இந்த வார்த்தை இருக்கு வந்துட்டு. சோ அதன் அடிப்படையில மெய்யாதனில் சொல்லிட்டு எங்க வருது அப்படின்னா, அவங்க நீங்க அறியாத நீங்க சொல்றீங்களா, சொற்ப நாள் தான் நீங்க வந்துட்டு நெருப்பு தீண்டும், அதுக்கப்புறம் தீண்டவே தீண்டாதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா. அதனுடைய ஃபேக்ட் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லப்படுது. மன் கசப
சையத்தன், அதாவது ஒரு தீங்கான விஷயத்தை எவர் சம்பாதிக்கின்றாரோ வ அஹாதத்து பிஹி, அதை கொண்டு வந்துட்டு அவரது குற்றங்கள் பிஹி ஹதி ஹதி ஹு, அவருடைய குற்றங்கள் வந்துட்டு அதை கொண்டு வந்து அவரை வந்துட்டு சூழ்ந்து கொள்கின்றதோ, பின் அதாவது ஒருத்தர் தவறு செஞ்சு அந்த தவறு வந்துட்டு அவரை சுத்தி பெருமளவுல வளர்ந்து நிக்குது அப்படின்னா உலாயிக்க, அத்தகையோர் அஸ்ஹாபுன்னார், அவங்க வந்துட்டு நெருப்புக்கு உரியவர்கள், நெருப்பின் கூட்டாளிகள் அல்லது நெருப்பின் தோழர். அஸ்ஹாபு அப்படின்னா சஹாபால இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அந்த வார்த்தை. ஸோ சஹாபா அப்படின்னா வந்துட்டு நல்ல கம்பானியன்ஸும் இருப்பாங்க, கெட்ட கம்பானியன்ஸும் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நெருப்பின் கூட்டாளிகளாக வந்துட்டு ஆகின்றார்கள். யாரு அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்க தவறான விஷயத்த சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், வந்தா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அது பெரிய அளவுல அவங்கள வந்துட்டு பாதிக்கல, ஈஸியா அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வந்துட முடியுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தவறுகளே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவரோட சுத்தி அதை வந்து டெவலப் ஆகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சூழ்நிலை வந்துட்டு டெவலப் ஆகுது, அதாவது தீங்கான சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி சூழ்ந்து கொள்கின்றது என்றால் அத்தையோர் நெருப்பிற்குரியவர்களாக, நெருப்பின் கூட்டாளிகளாக ஆகின்றார்கள். அவர்கள் அதில் என்றுமாகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த வசனத்தையும் பார்த்துரும். 82. அல்லதீன, மேலும் எவர்கள் ஆமனு நம்பிக்கை வைத்தவர்களாக, அமிலு சாலிஹாத்தி செயல்களில் சீர்படுகின்றார்களோ, இன்னும் எவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக செயல்களில் சீர்பட்டு வருகின்றார்களோ, உலாயிக்க அத்தகையோர் அஸ்ஹாபுல் ஜன்னத் தோட்டத்தின் தோழர்களாக ஆகின்றனர். தோட்டம்னாலே வந்துட்டு வாழ்வாதாரங்கள் நிரம்பிய ஒரு இடத்தை தான் வந்து கார்டன் சொல்லுவோம். கனிமிக்க ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க என்ட்ரா ஆவாங்க. அவர்கள் அதில் என்றும் ஆகின்றனர். ஒருத்தவங்க வந்துட்டு தன்னுடைய செயல்களை சீர்படுத்திக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல எப்பவுமே இருக்கிறாங்க, கரெக்டா செய்யணும். சப்போஸ் நம்மளுடைய செயல்கள்ல மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு நம்ம உணர்த்தப்பட்டுச்சுன்னா அது சரி பண்ணிக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல, எதுக்காகனா நம்பிக்கையோட நம்ம நல்லா இருக்கணும், நாம யாருக்கும் தொந்தரவு அளிக்க கூடாது, நமக்கும் யார் மூலயமாவும் தொந்தரவு வந்துடக்கூடாதுன்ற அடிப்படையில செயல்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா அவங்க அழகான நிலையை தான் நோக்கி பயணிப்பாங்க. அந்த நிலையிலேயே அவங்க என்றும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம மொத்தமா வாசிப்போம். அதாவது மெய்யாதனில் எவர் தீங்கை சம்பாதித்து அவரது குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கின்றதோ அத்தகையோர் நெருப்பின் கூட்டாளிகள், அதில் அவர்கள் என்றும் ஆகின்றார்கள். எவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக செயல்களில் சீர்பட்டு வருகின்றார்களோ அத்தகையோர் தோட்டத்தின் கூட்டாளிகள், அதில் அவர்கள் என்றும் ஆகின்றார்கள். இதுதான் ஃபேக்ட். நீங்க வந்துட்டு நீங்க ஒரு தவறு செஞ்சுட்டு அதை நீங்க திருத்தி கொள்ளாம இருக்கும் பொழுது, அதை நீங்க புரிந்து கொள்ளாம உணர்ந்து சீர்படாமல் இருக்கும் பொழுது, நீங்க வந்துட்டு நீங்க கொஞ்ச நாள் நெருப்புல போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை வெளியே கொண்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் இதுதான் ஆசை எண்ணங்கள், வெறுமன கெஸ்ஸிங். ஆக்சுவலி கோட்பாடு என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு தப்பு செய்றீங்க, அதே உங்களை சூழ்ந்து கொள்கின்றது என்றால் அதுல அந்த அந்த நெருக்கடி மிக்க வாழ்க்கை, நெருக்கம் மிக்க வாழ்க்கையில தான் நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க. உங்களுடைய சோல் இருந்துகிட்டே இருக்கும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க நீங்க சோல் வந்துட்டு. ஸோ அதே அந்த கஷ்டத்திலேயே வந்துட்டு யார் வந்துட்டு நம்பிக்கையோட ஆமா நம்ம தப்புதான் பண்ணியிருக்கோன்ற அந்த உணர்வுக்கு செவிதாழ்த்தி செயல்கள்ல சீர்படணும்ன்ற ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணம், அதை கொஞ்சம் கொஞ்சமா எங்கெல்லாம் சீர்பட முடியுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சீர்பட்டு வர்றீங்க அப்படின்னு அப்போதான் நீங்க வந்துட்டு கூட்டாளிகளா ஆக முடியும். அப்ப அந்த அந்த மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் நீங்க வந்துட்டு அந்த தோட்டத்துல நோக்கி அந்த மேன்மையில எப்போதுமே நீங்க ஆகின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உணர்த்தப்படுது. இது 80வது வசனத்தை ஒரு முறை வாசிச்சேன். அதாவது அவங்க பாமரர்கள் ஒரு சில பேர் எப்படி கூறுறாங்க அப்படின்னா, எண்ணக்கூடிய நாட்களை தவிர நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது. அந்த மாதிரி சொல்லும் போதே அவங்களுக்குள்ளேயே ஒரு விஷயம் வந்து கூறும். என்ன கூறும் அப்படின்னா, இறைவனிடம் வாக்குறுதி எடுத்துக்கொண்டீர்களா, இறைவனிடம் வாக்குறுதி எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னா சூழ்நிலைகள் மூலயமா இந்த மாதிரி எதுவும் நீங்க வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்களா, கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க அறியாத இறைவன் மீது கூறுகின்றீர்களா? நீங்க உண்மையிலே அந்த மாதிரி வாக்குறுதியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை பிரேக் பண்ண மாட்டான் இறைவன். அப்படி இல்லாம நீங்க வந்துட்டு நீங்க அறியாத இறைவன் மீது கூறுகின்றீர்களா, ஃபேக்ட் என்ன அப்படின்னா சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வர்றது ஒரே ஒரு விஷயம், ஃபேக்ட் பேஸ் மெய்யாதனில்.
அதாவது அறிந்து கொள்ளாத ஒரு ஒரு செயல் நடக்கும் போது அதுக்கான விளைவு இருக்கு அப்படிங்கிற அறியாமை மிகுந்த மக்களா இருக்கும்போது இந்த சூழ்நிலை ஏற்படுது. என்னன்னா நம்ம வந்து நெருப்பின் கூட்டாளிகளாக என்றென்றும் ஆகிறோம். அறியாமையில தவறு ஒரு விஷயம் நடக்குது, அது தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது நெருப்புலதான் இருப்பீங்க. அது கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு பின்னாடி எல்லாம் தப்பிச்சுக்கிறோம்லாம் கிடையாது. அந்த தவறை கரெக்ட் பண்ணும் போதுதான் சிம்பிளா அது நம்மளுடைய லைஃப்ல இருந்தே தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஒரு சின்ன கிட்டு வந்துட்டு தப்பு பண்றான், ஒரு சைக்கிளை எடுத்து கொடுக்குறோம், சைக்கிளை வந்து வீலிங் பண்ணி ரேஷ் டிரைவிங் பண்ணி அங்க போய் முட்டுறான்னா நம்ம திருப்பி நம்ம சைக்கிளை கொடுக்கவே மாட்டோம். கொஞ்ச நாள் ஒழிச்சு வச்சுட்டு திருப்பி கொடுத்துருவோம்லாம் இல்லை. அவன் எப்ப மனசார வந்துட்டு திரும்புறான், இனிமேட்டு அப்படி ஓட்ட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்ககிட்ட வெளிப்பட்டால்தான் திரும்ப சைக்கிள் தொடர்ந்து இருக்கும். இதுவும் உங்க கவர்மெண்ட்லாம் இது பண்றது தானே, லைசன்ஸ் கம்ப்ளீட்டா கேன்சல் பண்றது. ஸோ திரும்ப திரும்ப அவனுடைய செயல்கள் அவனுடைய நடத்தை சீர்படும் பொழுதுதான் ஓகே ஓட்டிக்கலாம், நீ சைக்கிள் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் வருது. ஸோ இதுதான் ஃபேக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயங்கள் நல்லபடியா அறிந்தே வெளியே சொல்றதுக்கு யோசிச்சுக்கிறாங்க. அதாவது நீங்க பரிபாலிக்கப்படுறீங்க, ஆனா உங்களுடைய பரிபாலனை வந்துட்டு உங்களுக்கே எதிராக, நீங்க செயல்படுறது உங்களுக்கே எதிராக, நீங்கள் இயங்குவது உங்களுக்கு எதிராக ஆகுமே. இன்னொரு விதமா அதை புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் சொல்றதுனால நீங்க உங்களுக்காக வந்துட்டு இந்த விஷயம்லாம் உங்களுக்காக பரிந்து பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அடிப்படையில கேக்குறாங்க இல்லையா? அந்த உணர்வையும் இது கவர் பண்ணி பேசுது இந்த வசனம். அந்த வார்த்தை வாசக அமைப்பே வந்துட்டு பல கோணங்களை வெளிப்படுத்துது. ஆனா அது தெரியுது, இது ரெண்டுமே நடக்குது இல்லையா? ஒண்ணு எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் அறிஞ்சதை சொல்றீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது பிரயோஜனப்படுமான்னு கேட்கிறவங்க இருப்பாங்க. இது சொல்றதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. இந்த ரெண்டு உணர்வையும் கவர் பண்ணினா அந்த வார்த்தையை அமைஞ்சிருக்கு இடங்கள்ல. இவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம இங்க இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன உணர்வா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்ம ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம தப்பித்துக் கொள்ளுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா அது தவறு. நம்ம அதுல இருந்து சீர்படணும், இன்னும் நம்பிக்கையோட இறைவன் காடுகிற வழியில சீர்படுறதுக்கும் அந்த சர்வ பரிபாலனோட உதவியை தேடுறோம். ஏன்னா சில நேரம் வந்துட்டு தவறுன்னு சில நேரம் தெரியும், ஆனாலும் அவசரப்படுறது தவறுன்னு தெரியும். இருந்தாலும் இந்த அவசரத்தனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு வீக்னஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதையுமே நம்ம வந்துட்டு சொல்றோம். இதுவும் நம்ம நார்மலா ஒரு புரிந்து கொள்றதுதான். ஒரு ஹை எண்ட் கார் அப்படின்னா என்ன? பெட்ரோல் கம்மியா இருக்குன்னா அது சொல்லும். ஒரு 4 டயர்ல ஒரு டயர் காத்து கம்மியா இருக்குன்னா எந்த டயர் காத்து கம்மியா இருக்குங்கிறது அது வெளிப்படுது, தன்னுடைய குறைய பலவீனத்தை வெளிப்படுத்துது. அதுக்கு பேர் ஹை எண்ட் கார்ன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்றதெல்லாம். ஸோ அப்போ அதை வந்துட்டு அதை யார் ஓட்டுறதுக்கு ஓனரா இறைவன் அமைச்சிருக்கானோ அவர் என்ன பண்ணுவாரு, அதை காத்து அடிப்பாரு, ஃபியூல் போடுவாரு. ஸோ அப்போ இறைவனே என்னை பரிபாலிப்பவனே, என்னை அவசரம் வேண்டான்னு எனக்கு சொல்ற, இருந்தாலும் வந்துட்டு என்னால அந்த பொறுமையா நிதானமா இருக்கிறதுல ஒரு பலவீனம் இருக்கு, அழகான இந்த நிதானத்தை எனக்கு வளர்த்து தருவாயாக. அதுல நம்மளுடைய கருணையை நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நம்ம அவன்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அப்ப நம்ம பராக்கு பார்க்கும்போது அவன்கிட்ட திட்டு வாங்குவோம், அடி வாங்குவோம் இல்லையா, சூழ்நிலைகள் மூலயமா. அந்த மாதிரி என்னோட பராக்கு பார்க்கிற இதுவும் இருக்கு. அந்த இடத்துல அவனுடைய கருணைய நான் ரொம்பவுமே வேண்டியவனாக இருக்கின்றேன் அப்படின்ற என்னென்ன தேவையோ ஒட்டுமொத்த தேவையும் இந்த இடத்துல நினைவூட்டலா கொடுக்கப்படுது. ஸோ சமாதானமான ஒரு வாழ்க்கைக்கு உரியவர்களாக தகுதிப்பட்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக அப்படின்ற அந்த உணர்வும் கொடுக்கப்படுது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ்